வேக வச்ச சிக்கன் லெக் பீஸ் 4 எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஃப்ளஷ்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த போன் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும், இது தேவைப்படும். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை வேக வைக்கும் போதே போன்லெஸ் பீஸும் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுருந்தேன், அதையும் இதோடய சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த அளவு பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வெடிப்பு இல்லாமல் ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க போனை இதோட சென்டரில் வச்சுட்டு லெக் பீஸ் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வெடிப்பு இது இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கிறணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. ஒரு பவுலில் 2 எக் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லெக் பீஸை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்பில் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லெக் பீஸோட போன்லேயும் ரெடி பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமோட ஸ்டிக்லேயும் இதை ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ரெடியானதும் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த லெக் பீசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.